அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் 2 முக்கிய விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று நம்முடைய பங்கின் குடும்ப விழா, அதோடு இணைந்து நம்முடைய பங்கு தந்தையின் 25வது ஆண்டு குருத்துவ ஆண்டின் நிறைவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். போன வருஷம் எக்மோரில் ஃபாதர் தொடங்கினாங்க. இந்த வருஷம் அண்ணா நகர் நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய பங்கிலே நாம் நிறைவு செய்கின்றோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தையின் வாழ்க்கை குறிப்பு ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாமல்லபுரத்திலே ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு திரு வின்சென்ட் அழகேசன், திருமதி அமிர்தம்மாள் இவர்களுக்கு மூத்த மகனாக பாசமிகு தந்தை அருட்தந்தை ஏ தாமஸ் அவர்கள் பிறந்தார். இளம் வயதிலிருந்து கடவுள் மீது தாகமும் சமூக அக்கறையும் ஏழை எளிய மக்களின் மீது அன்பும் கொண்டவராய் வாழ்ந்த நம்முடைய தந்தை தன்னுடைய இளம் குருமடத்தை குழந்தை இயேசு இளம் குருமடம் திருவள்ளூரிலே தொடங்கி தன்னுடைய குருத்துவ பயிற்சியிலே பல்வேறு நிலைப்பாடுகளை சிறப்பாக பயணித்து, குறிப்பாக மெய்யியல், இறையியல், திரு இருதய ஆண்டவர் குருமடம் பூவிருந்தமல்லி கரையஞ்சாவடியிலே முடித்து திருத்தொண்டராக 1999ஆம் ஆண்டு திருப்பலிவு செய்யப்பட்டார். அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2000 ஆண்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவுக்காக அவர் எடுத்துக்கொண்ட விருத்துவாக்கு நம்பிக்கையின் அடையாளமாக, பலருடைய வாழ்வில் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்க தன்னுடைய விருதுவாக்கை எடுத்துக்கொண்டு பற்பல பங்குகளில் பணி செய்திருக்கிறார். தொடக்கத்திலே புனித சூசையப்பர் ஆலயம் அம்பத்தூரிலே துணை பங்கு தந்தையாகவும், புனித அந்தோனியார் ஆலயம் ஆலந்தூரிலே துணை பங்கு தந்தையாகவும், அதனைத் தொடர்ந்து தன்னுடைய முதல் பங்கு தளமாக புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் முத்தமிழ் நகரிலே பங்கு பணியாளர் பொறுப்பை ஏற்று 7 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து எழில்மிகு ஆலயத்தையும் நிறுவி தன்னுடைய குருத்துவ வாழ்வின் பணி வாழ்வின் துவக்கத்தையே சிறப்பாக தொடங்கி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பெசன் நகரிலே நிர்வாக தந்தையாக பணியாற்றி அங்கும் சீரும் சிறப்புமாக செயலாற்றி, அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியார் ஆலயம் டிஜி அண்ணா நகரிலே பங்கு குருவாகவும் பணியாற்றி அங்கும் சிறப்பாக பணிபுரிந்து இறுதியிலே திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் அதிபர் தந்தையாக 5 ஆண்டுகள் பணி செய்து அங்கும் ஆலயத்தை புதுப்பித்து நல்ல முறையிலே ஆலயத்திற்கு அந்த பவள விழாவை 175ஆம் ஆண்டு யூபிலியை கொண்டாடி சிறப்பாக ஆலயத்தை புதுப்பித்து கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்முடைய பங்கு புனித லூக்கா ஆலயத்தை நம்பிக்கையின் நம்பிக்கையை விதைக்கின்ற தூதுவராக நம்முடைய பங்கு தந்தை கடந்த ஆண்டு பணி செய்ய தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய உள்ளங்களில் நம்பிக்கையை விதைப்பார் என்ற உறுதியோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அந்த எதிர்நோக்கு நம்பிக்கையில் தான் இருக்குது. எனவே நம்பிக்கையின் அடையாளமாக இருந்து இந்த எதிர்நோக்கின் ஆண்டில் நம்மை இறைவன் பால் நம்முடைய பங்கு தந்தை வழிநடத்தி செல்லவும் இந்த தருணத்திலே அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும், குறிப்பாக மரித்து போன அவருடைய தந்தை வின்சென்ட் அழகேசன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய தாயார் அமிர்தம்மாள் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்திற்காகவும், அவருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய நண்பர்கள், உற்றார்கள் அனைவருமே நல்ல முறையிலே உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் அனைவருமே திருப்பலிக்கான முன்னுரைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். குரு என்பவர் இறை மனிதர் இறைவனால் அழைக்கப்பட்டு இறை நெருக்கத்தில் பங்கேற்று பிற மனிதர்களுக்கு இந்த இறை நெருக்கத்தின் வாயில்களை திறந்து விடுபவர். குருத்துவம் என்பது இயேசுவை பிரசன்னப்படுத்துவது, அடையாளப்படுத்துவது அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துவது ஆகும். யாரும் கிறிஸ்துவுக்கு பதிலாய்
செயல்பட இயலாது. கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது கிறிஸ்துவை நிகழ்காலப்படுத்துவது என்பதாகும். இதற்கான வல்லமை முழுவதும் கடவுளிடமிருந்தே வருகிறது. மனிதர் பலவீனரானாலும் இறை செயலால் இவர்களில் இறை வல்லமை வெளிப்படுகிறது. இதையே நாம் இன்று கண்கூடாக காண்கிறோம். நம்முடைய பங்கு தந்தை தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவின் விருது வாக்காக நம்பிக்கையின் அடையாளமாக என்று ஆண்டவருக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை நம்பிக்கையோடு நிலைத்திருந்து ஆண்டவருக்கு உகந்த நல்ல ஒரு மேய்ப்பராக தன்னுடைய பணியை, தன்னுடைய பணிவாழ்வை செய்து வந்திருக்கிறார். எனவே இன்றைய நன்னாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லவும், அவர் கொடுத்த அந்த விருது வாக்கிற்கிணங்க நம்முடைய பங்கிலே கடந்த ஓர் ஆண்டாக நம்மை ஆண்டவரின் விசுவாசத்திலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அதற்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்த இந்த நன்னாளிலே ஒரே பங்கு குடும்பமாக இணைந்து வந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே இறைவனின் இரக்கத்தையும் இறைவனின் உடன் இருப்பையும் தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தை தன்னுடைய குருத்துவ வாழ்வை இன்னும் அதிகமாக கடவுளுக்கு உகந்ததாக மாற்ற இறைவனின் அருளுக்காகவும் அவரை திரு அவைக்கு அளித்த அவருடைய பெற்றோருக்காகவும் இறந்து போன அவருடைய தந்தை திரு வின்சென்ட் அழகேசன் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். இந்த பூ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய தாயார் நல்ல உடல் சுகத்திற்காகவும் அவருடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நாம் நமது குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. நாம் நமது பங்கு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உயிர்ப்பு காலத்திலே நாம் அனைவருமே உயிர்ப்பின் மக்களாய் ஒன்றுபட்டு எவ்வாறு ஆதி கிறிஸ்தவர்கள் இணைந்து ஒருவர் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து விசுவாச வாழ்வில் வளர்ந்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் வளர தொடர்ந்து இறைவன் அருளையும் அவருடைய ஆசீரையும் நாடி ஜெபிப்போம், பலியில் இணைவோம்.
வைத்து ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருக்களே நீங்களும் வருக. திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருக்களே நீங்களும் வருக. குருக்களே நீங்களும் வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வைத்து ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வைத்து ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்களும் வருக. திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்களும் வருக. இறை மக்களே நீங்களும் வருக. ஆபிரகாமின் மாபெரும் இனம் நம்மில் தோன்றுமே. மண்ணுலகில் எல்லா இனத்தாரும் ஆசி பெறுவாரே. தோன்றுமே. ஆசி பெறுவாரே. ஆரோனை போலவும் திருதூதர் போலவும் ஆரோனை போலவும் திருதூதர் போலவும் திருவாக அபிஷேகம் செய்தாரே. ஆண்டவரின் ஆசி பெற்றோரே வருக. அவரின் வாக்கு என்றென்றும் நிலைத்திடுக. அக்கறைப்போடும் அகமகிழ்வோடும் திருப்பலியில் இணைவோம். அக்கறைப்போடும் அகமகிழ்வோடும் திருப்பலியில் இணைவோம். தூண்டவர் தரும் பாண்டினையே கொண்டாட விரைந்திடுவோம். ஆனந்தயூபிலே திருநாளிலே அன்போடு இணைந்திடுவோம். தூண்டவர் தரும் பாண்டினையே கொண்டாட விரைந்திடுவோம். ஆனந்தயூபிலே திருநாளிலே அன்போடு இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை என் சார்பாக உங்கள் அனைவரையும் நம்முடைய இந்த பங்கு குடும்ப விழாவிற்கு அன்போடு வரவேற்கிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், மாட்சிக்குரிய காரியங்களை செய்கிறார். அவரை நாம் கெட்டியாய் பற்றி கொள்கிற பொழுது பலவிதமான நம்மையும் மீறிய காரியங்களை நாம் சந்திக்க செய்கிறார். அந்த நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கடந்து வந்த இந்த பாதையில் அந்த அளவுக்கு என்னோடு இருந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியில் உங்களுடைய உடனிருப்பும் தோழமை குழுக்களுடைய பங்களிப்பும்
என்னுடைய குருத்துவ வாழ்விற்கு மிகவும் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்ற நன்றி உணர்விலே இந்த திருப்பலியை எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் இணைந்து நிறைவேற்றுவோம். எனவே இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும்
அத்திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்றென்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தி தளரா உறுதியுடன் கனிவுடன் போதிக்கிறவராகவும் உம்முடைய மறைப்பொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்கவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முதற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலை நிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்கள் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரித்தாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பால் என்னை நினைத்தவனே, உயர்த்தியவனே, உன் பணிக்காய் என்னை அழைத்தவனே, தாழ் பணிந்தே இறைவா பணிந்தே கடலினும் மேலாவும் கருணையினை
A reading from the letter of St. Paul to Philippians, chapter 4, verses 4 to 9. Rejoice in the Lord always. Again I say rejoice. Let your gentleness be known to everyone. The Lord is near. Do not worry about anything, but in everything, by prayer and supplication, with thanksgiving, let your requests be made known to God. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. Finally, beloved, whatever is true, whatever is honorable, whatever is just, whatever is pure, whatever is pleasing, whatever is commendable, if there is any excellence, and if there is anything worthy of praise, think about these things. Keep on doing the things that you have learned and received and heard and seen in me. And the God of peace will be with you. The word of the Lord. Kindly rise. தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவாக்கினாய் தேர்ந்தெடுத்தேன். பிறக்கும் முன்பே உன்னை அருட்பொழிவு செய்து இறைவாக்கினை எடுத்துரைக்க செய்வேன். ஆனந்தத்தின் எல்லை இது அல்லேலூயா. அதிசயம் செய்பவர்க்கு அல்லேலூயா. ஆனந்தத்தின் எல்லை இது அல்லேலூயா. அதிசயம் செய்பவர்க்கு அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 14 21 முடிய. அக்காலத்தில் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்று இருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது
சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளை நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாயிரத்தி 10 ஆகஸ்ட் மாதம் 5 லத்தீன் அமெரிக்கா என சொல்லப்படுகின்ற தென் அமெரிக்கா கண்டத்திலே பல நாடுகள், அதில் கொஞ்சம் நீளமான கடற்கரை கொண்ட நாடு சிலி. பல எரிமலைகளை கொண்ட ஒரு நாடு. அடாகாமா பாலைவனம் அங்குதான் இருக்கிறது. அடாகாமா பாலைவனத்திலே சான் ஜோஸ் சொல்லப்படுகின்ற தாமிர தாதுக்களை வெட்டி எடுக்கின்ற ஒரு சுரங்கம். சிலி நாட்டின் வரலாற்றில் நான் சொன்ன இந்த நாள் 5 ஆகஸ்ட் 2010 ஒரு கருப்பு நாள். அந்த சான் ஜோஸ் சுரங்கத்தின் அடியில் அதிகாலையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் 33 பேர். ஏறக்குறைய 730 மீட்டர் ஆழம் உள்ள சுரங்கம் அது. 33 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னது போலவே அங்கு அதிக எரிமலைகள் உள்ள ஒரு இடம் என்பதால் நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லீப் ஒரு சாதாரணமான விஷயம். அன்று அதிகமாக மழை பெய்ததால் அதிகாலையிலே லேண்ட்ஸ்லீப், மண் சரிவு ஏற்பட்டது. சுரங்கத்தின் ஒரு பகுதியை மூடிவிட்டது. சுரங்கம் நீங்கள் பார்ப்பது போல செங்குத்தாக அல்ல, ஜிக்ஸாக் வடிவில். அதில் ஒரு ஜிக்ஸாக்ல சுரங்கம் மூடிடுச்சு. 33 பேருடைய வாழ்க்கை என்ன ஆனது என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அரசாங்கம் பேரிடர் பணியை முடுக்கி விடுகிறது. அங்கங்க போர்வெல்ல துளையிடுகிறார்கள். அப்பொழுது எனக்குரிய 18 நாட்கள் கழித்து ஒரு பகுதியில் மிக ஆழத்திலே துளையிட்டு ஒரு கம்பியை உள்ளே செலுத்திய பொழுது அந்த கம்பி நுனியிலே ஒரு சின்ன வெள்ளைத்தாள் இருக்கிறது. அதை நல்லா டேப் போட்டு சுற்றி இருக்கிறாங்க. அதை பிரித்து பார்க்கிறார்கள். ஸ்பானிஷ் மொழியில், ஏன்னா அங்கே அனைத்தும் ஸ்பெயின் நாட்டினுடைய காலனி நாடுகள். ஸ்பானிஷ் மொழியில் இருக்கிறது we are well 33, அவ்வளோதான். அந்த துண்டு சீட்டினுடைய சுருக்கம் அவ்வளோதான். we are well 33. நாங்கள் 33 பேரும் நலமாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நடந்தது 5ஆம் தேதி. ஏறக்குறைய 17 நாட்கள் கழித்து 22ஆம் தேதி இந்த சிறிய செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. இத்தனை நாட்கள் எப்படி அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள்? ஆழம் அதிகரிக்கும், அழுத்தம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், போதிய உணவு இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை, தண்ணீர் இல்லை. எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரியவில்லை.
இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியதும் மக்கள் எல்லாம் வந்தாச்சு. அந்த எந்த இடத்துல போர்வெல் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சின்ன சுழலுகின்ற கேமரா உள்ள அனுப்புகிறாங்க. வெளியே பெரிய தொடுதிரை, அந்த கேமரா உள்ள போய் சுழல ஆரம்பிக்கிறது. மங்கலான பிம்பங்கள் தோன்றுகின்றன. பிறகு பிம்பங்கள் மறைந்து அழகான நிழற்படம் தெரிகிறது. 33 பேர் நல்லா இருக்காங்க. உதடுகள் காய்ந்திருக்கிறது, தண்ணி இல்லை, கொஞ்சம் மெலிந்து இருக்கிறார்கள், முகமெல்லாம் வெளிரி போயிருக்கிறது, சூரிய ஒளி இல்லை. என்ன ஒரு அழகு என்றால் பல பேர் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பல பேர் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அதுதான் ஒரு தாயினுடைய துப்புள் கொடி போல தொடர்பு. அந்த போர்வெல் பைப், அதன் மூலம் உணவு பொட்டலங்களையும் தண்ணீரையும் எல்லாத்தையும் அனுப்புறாங்க. உள்ளிருந்து ஒருவர் கேட்டார், தலைமையானவர் அதனுடைய தகவல் தொடர்பாளர் சொன்னாரு, நாங்கள் ஒரு குருவோடு பேச வேண்டும். யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் கேத்தலிக் பிரீஸ்ட். அந்த மறை மாவட்டத்தினுடைய விக்கர் ஜெனரல் அல்ஜாந்திரோ கஸ்திலோ, முன்சினோர் அல்ஜாந்திரோ கஸ்திலோ, அவர் அங்குதான் இருக்கிறார். பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் மக்களே நம்பிக்கையை தர ஆரம்பிக்கிறார். ஃபாதர்ட்ட அவங்க கேட்டது, ஜெபமாலை அனுப்புங்க எங்களுக்கு. 33 பேர் கையில் ஜெபமாலை இல்லை, ஜெபமாலை அனுப்புங்க. ஜெபமாலை அனுப்பப்படுகிறது. இந்த அருட்தந்தனுடைய ஒரே வேலை 33 பேரிடம் பேசுவது, அவர்களோடு பேசுவது. ஒரு பக்கம் அவர்களோடு பேசுவது, மற்றொரு புறம் அவர்களுடைய குடும்பத்தை அவர்களோடு பேச வைப்பது. அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, அவர்களை பேச வைப்பது. ஒரு இணைப்பாளர் போல அந்த அருட்தந்தை அல்ஜாந்திரோ காஸ்திலோ திகழ்ந்தார். ஏறக்குறைய 3 மாதங்கள் நீங்க நினைச்ச மாதிரி பட்டுன்னு அப்படியே மீட்பு பணியை முடிக்க விட முடியாது. பொறுமையாக யோசித்துத்தான் அந்த பணியை தொடங்க வேண்டும். ஏன்னா நிலச்சரிவு அதிகமாகி முன்னதை விட பின்னை நிலை மோசமாகிவிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாகத்தான் ஆரம்பித்தார்கள். நாசாவினுடைய உதவியோடு, அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய உதவியோடு 3 மாதங்கள் அந்த பகுதியில் மக்கள் நகரவே இல்லை. தன்னுடைய அண்ணன் உயிரோடு வரமாட்டானா, தன்னுடைய மகன் உயிரோடு வரமாட்டானா, தன்னுடைய கணவர் உயிரோடு, எல்லாம் சுத்தி தான் இருக்கிறார்கள். இவருடைய இணைப்பாளராக இருந்தது அருட்தந்தை காஸ்டிலோ. ஒவ்வொரு நாளும் 33 பேரிடம் பேசுவார். தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீர்கள். அரசாங்கம் எல்லா விதமான வழியிலும் உங்களை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கையை தளர விடாது. தினம் 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 அருட்தந்தை காஸ்டிலோ பேசுகிறார் இந்த 33 பேரோடு. அதே போல அவருடைய குடும்பத்தினருக்கும் அதே நம்பிக்கையின் செய்தி. தளர்ந்து போகாதீங்க, திடத்தோடு இருங்கள், ஜெபம் செய்யுங்க, உங்களுடைய சொந்தங்களை மீட்டெடுப்போம், ஆண்டவர் கைவிட மாட்டார், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இந்த பணியை இந்த அருட்தந்தை அல்ஜாந்திரோ காஸ்டிலோ மிக செவ்வனை செய்து முடித்தார். கடைசியாக அக்டோபர் 10ஆம் தேதி தான் ஒரு மீட்பு பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொருவராக வெளியே வந்தார்கள். அது ஒரு பெரிய கதை. இந்த பாசமுள்ள மக்களே, உணவு அவர்களுக்கு கிடைத்தது, காற்றும் கிடைத்தது, மற்ற அனைத்து காரியங்களும் கிடைத்தது. ஆனால் அவர்களை உயிர்ப்போடு உத்வேகத்தோடு வைத்திருந்த அந்த மிகப்பெரிய பணியை செய்தது ஒரு அருட்தந்தை, இந்த மறை மாவட்டத்தினுடைய விக்கர் ஜெனரல், முதன்மை குரு. பாசமுள்ள மக்களே, நம்பிக்கையின் அடையாளமாக, நம்பிக்கையின் சின்னமாக சைன் ஆஃப் ஹோப் என்கின்ற ஒரு உன்னதமான விருதுவாக்கோடு தன்னுடைய குருத்துவ பணியை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் முடித்து இன்று அதன் நிறைவு விழாவை நமது பாசமிகு தந்தை பேரர் திரு தாமஸ் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய லைசன்ஷியேட்
தமிழில் எப்படி சொல்லுறது தெரியல, ஒரு பட்டய படிப்பு, அதனுடைய தலைப்பே ஹாப்பி ரிலிஜியஸ். ஹாப்பி ரிலிஜியஸ், மகிழ்ச்சியான குரு யார்? மகிழ்ச்சியான குரு யார்? Who is the happy priest? அதுதான் என்னுடைய தலைப்பு. அதற்காக நான் பல களப்பணிகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. பல குருக்களை சந்தித்தேன், பல அருட்கண்ணீர்களை சந்தித்தேன், தரவுகளை பெற்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையே இதுதான். ஒரு குருவிடம் போயிட்டு, தந்தையே நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அவள் பலர் காரணம் சொல்லுவார், அவற்றையெல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். மற்றொரு குருவை சந்திக்கும் போது அவரும் சொல்லுவார், கண்ணீர்களை சந்திக்கும் போது அவர்களும் சொல்லுவார்கள். இவற்றை எல்லாம் அன்றன்றே நான் பதிவேற்றம் செய்வேன் என்னுடைய மடிக்கணியிலே. ஏறக்குறைய 7-8 மாத ஒரு கடினமான பணியின் முடிவிலே மகிழ்ச்சியான குரு அல்லது மகிழ்ச்சியான துறவி யார் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்த பொழுது, அவருடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்கள் பொதுவாக இருந்தது. அன்பு மகளே, இன்று அதுதான் என்னுடைய படிப்பினுடைய ஒரு ஃபைண்டிங்ஸ், கண்டுபிடிப்பு. யார் மகிழ்ச்சியான குரு, புனிதமான குரு? 5 காரியங்கள் இந்த குருக்களிடம் பொதுவாக இருந்தது. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்களோ, நாங்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்கள் பொதுவாக இருந்த 5 காரியங்களை சொல்லி விட்டு முடித்து விடுகிறேன். முதல் காரியம், பர்சனல் டிவோஷன் டு த யூகரிஸ்டிக் லார்ட். யாரெல்லாம், எந்த குருவெல்லாம் நற்கருணை ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட வாஞ்சையோடு வாழ்ந்து வருகிறார்களோ, நற்கருணை சந்திப்பு செய்கிறார்களோ, தினமும் திருப்பலியை நம்பிக்கையோடு இறை மக்களுக்காக செலுத்துகிறார்களோ, அவர்கள் மகிழ்ச்சியான குருக்கள். பர்சனல் டிவோஷன் டு தி யூகரிஸ்டிக் லார்ட். இரண்டாவது, பர்சனல் அட்டாச்மெண்ட் வித் பிளெஸட் மதர். இது ரொம்ப, யாரெல்லாம், எந்த குருவெல்லாம் அன்னை மரியாள் மீது அளப்பரிய வாஞ்சியோடு பாசத்தோடு இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியான குருக்கள், புனிதமான குருக்கள், உன்னதமான குருக்கள். ஜெபமாலையை தினமும் தினமும் ஜெபித்து வருகிறார்களோ, மகிழ்ச்சியான குருக்கள். வலிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, விழத்தாட்டல்கள் இருக்கிறது, பலகீனங்கள் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் அன்னை மரியாளிடம் தினமும் ஒரு குழந்தைக்குரிய, மகனுக்குரிய வாஞ்சையோடு எந்த குரு செல்கிறாரோ மகிழ்ச்சியாக இருக்கிறார். மூன்றாவது, passion for word of God, இறை வார்த்தை தாகம். எந்தெந்த குரு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை மக்களுக்கு வல்லமையோடு அறிவிக்கிறாரோ, அல்லது தன் வாழ்க்கையிலே இறை வார்த்தை உள்வாங்கிக் கொண்டு செயலாக்கம் தருகிறாரோ, மகிழ்ச்சியான குரு. திருப்பாடல் 119, 105, ஆண்டவரே உன் வார்த்தையே என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சமும் உண்டே. இப்படி சொல்லி இறை வார்த்தையை அல்லும் பகலும் தியானிப்பதோடு நின்று விடாமல் அதை வாழ்வியலாக்கம் செய்கின்ற குரு மகிழ்ச்சியான குரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான்காவது, ரொம்ப அழகா இருக்குது, சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். எந்தெந்த குரு நன்றி உணர்வோடு தங்களுடைய குருத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான. யாரெல்லாம் மகிழ்ச்சியான இருக்கிறோம்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட இருக்குது இந்த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். 2ஆம் வாசகத்தை ரொம்ப அழகா வாசகம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் இறைவேண்டல் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள். பிலிப்பியர் 1 தெசலோனியர் 5, 16, 17, 18. பிலிப்பியர் 4:6 இதே வார்த்தை ரொம்ப அழகாக படும்.
எதை பற்றியும் கவலை வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய விண்ணப்பங்களை நீங்கள் ஆண்டவரிடம் செலுத்துங்கள். நன்றியோடு கூடிய விண்ணப்பங்களை. எந்த குரு இந்த நன்றியோடு இருக்கிறாரோ, தன்னுடைய குருத்துவத்திற்கு, தன்னுடைய அழைப்பிற்கு நன்றி உள்ள மகனாக இருக்கிறாரோ, மகிழ்ச்சியாக இருக்கு. 4வது விஷயம். 5வது மிக அழகான மிஷன் ஓரியன்டட்னஸ். எந்த குரு சேவையில் தன்னை கரைத்துக் கொள்கிறாரோ அவர் மகிழ்ச்சியான குருவாக இருக்கிறார். அன்பு மக்களே, இந்த 5 காரியங்கள் குருக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். நற்கருணை, அன்னை மரியாள், இறை வார்த்தை, நன்றி உள்ளம், சேவை உள்ளம். எந்தெந்த குரு மக்களோடு இணைந்து பயணித்து அவருடைய சுக துக்கங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் மகிழ்ச்சியான குருவாக இருக்கிறார் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி. ஆயினில்லா ஆடுகள் போல் அவர் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார் ஆண்டவர். எந்த குரு இரக்கத்தோடு பரிவோடு தங்களுடைய மக்களை நடத்துகிறாரோ மிக மகிழ்ச்சியான குரு. லூக்கா நற்செய்தி 6:36, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம். இந்த இரக்கத்தை வாழ்வில் எந்தெந்த குரு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரோ மகிழ்ச்சியான. பாசமல்ல அன்பு மக்களே, நான் நினைக்கிறேன் இந்த 5 குணங்களும் இன்றைய வெள்ளி விழா நாயகருடைய வாழ்விலே வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிவதை என்னால் உணர முடிகிறது. தந்தையோடு ஏறக்குறைய 13-14 ஆண்டுகள் பயணித்து வருகிறேன். டிஜி அண்ணா நகர், எக்மோர், இங்கு குறிப்பாக எக்மோரிலே பார்க்கும் பொழுது நற்கருணை மேல் அவர் காட்டுகின்ற அந்த பக்தி அளப்பரியது. அதே போல அவருடைய பார்வை எப்பொழுது விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் மேல்தான் இருக்கும். சாதாரண மக்களோடு பழகுகின்ற ஒரு உன்னதமான குருதான் உங்களுடைய பங்கு குரு. தன்னை உடைத்து பிட்டு மக்களுக்கு தந்த ஆண்டவரை போல தன்னை தன்னுடைய பணி வாழ்வில் பிட்டு தருகின்ற ஒரு உன்னதமான குருதான் இன்றைய விழா நாயகர். ஆண்டவர் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வாதம் தருவது மக்களை இது ஒரு அடையாளம், இது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நற்செய்தியாளர்களும் இந்த சிம்பாலிக் லாங்குவேஜை பயன்படுத்துறாங்க. இந்த 5 அப்பங்கள், 5 கண்கள் பிறரை கஷ்டப்படுற பார்க்கறதுக்கு, காதுகள் ஏழைகள் எழுப்புகின்ற குரலை கேட்பதற்கு, கைகள் ஓடோடி உதவுவதற்கு, 5 தான் இந்த 5 அப்பங்கள். கண்டிப்பாக நமது அருட்தந்தை தன்னுடைய 5 ஆண்டோர் பணிக்காக பகிர்ந்தளித்திருக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் இன்றைய விழா. அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குருக்கள் தன்னுடைய 5 5 அப்பங்களை 5 அப்பங்களாக பகிர்ந்தளித்திருக்கிறார். அதே போல அருட்தந்தையிடம் பார்த்த 2 மீன்கள் என்று சொல்வது, முதல் மீன் இரக்கமுள்ள மனது. ரொம்ப பச்சை மனசுக்காரர், பேசும்போதும் சரி கொடுப்பதிலும் சரி அளவு பார்க்காதவர், தாராள உள்ளம் கொண்டவர், ஏழை மீது இறங்குகின்ற ஒரு உன்னதமான ஒரு நல்ல உத்தமமான குரு. இரக்கமுள்ள மனசு முதல் மீன். வெரி டெண்டர் ஹார்ட்டட்னஸ் சொல்லுவாங்க. 2வது மீன் கிரியேட்டிவ் மைண்ட். கிரியேட்டிவ் மைண்ட் அடுத்த அந்த இடம் இருப்பதை நான் பார்க்கிறேன். வழிகளோடு வருபவர்கள், துன்பத்தோடு வருபவர்கள், குழப்பங்களோடு வருபவர்கள், அவர்களுக்கு தன்னுடைய தெளிந்த அறிவை வைத்து வழிகளை காட்டிய உத்தமமான குரு. எனவே இந்த 5 காரியங்களை தன்னகத்தை கொண்டு 25 ஆண்டுகள் மகிழ்ச்சியிலும் புனிதத்திலும் தன்னை கரைத்து
இன்று அதனுடைய உன்னதத்தை விழாவாக கொண்டாடுகின்ற நமது பங்கு குருவுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நீங்களும் இங்கிருந்து செல்லும் பொழுது உங்கள் குடும்பங்களிலே இந்த 5 காரியங்கள் இருக்கட்டும். நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாளும் இறை வார்த்தை தாகமும் நன்றி உணர்வும் சேவை உணர்வும் உங்கள் குடும்பங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியான குடும்பங்களாக இருப்பீர். அது ஒரு மேலான வரத்திற்காக தொடர்ந்து பலியிலே வேண்டுவோம். நம்முடைய வெள்ளி விழா நாயகருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அனைவருமாக எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற நேரம். உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய உள்ளுணர்வுகளை நம்முடைய உள்மன ஆழத்தையும் அதன் புரிந்து கிடைக்கிற அனைத்து வகையான தேவைகளையும் அறிந்தவராய் நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமை ஆயனே எம் இறைவா, திருச்சபையாம் உம் மந்தையை வழிநடத்தும் எங்களுக்கு நீரளித்த மேய்ப்பர்களாம் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அவர்கள் தங்கள் குருத்துவ அருட்பொழிவின் போது பெற்ற அருளுதவியை வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட கடமையை சீரான முறையில் செய்திட வேண்டிய வரைத்தை தந்திட உம்மை மன்றாடுகிறோம். நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாய் ஏற்கும் இறைவா, இந்நாளில் தமது குருத்துவ வாழ்வின் 25 ஆண்டுகால பணிக்காக நன்றி பலியை ஒப்புக்கொடுக்கும் எமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அடிகளார் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இவரை நீர் அழைத்த நாள் முதல் இந்நாள் வரை உமது பாதுகாப்பும் பராமரிப்பும் இவரை சூழ்ந்து வந்துள்ளதை நினைத்து நெஞ்சார்ந்த நன்றி கூறுகிறோம். இனி வரும் காலங்களில் உமது இறைப்பணியில் இவர் தொடர்ந்து உழைத்திட வேண்டிய அருளையும் ஆசியையும் நிறைவாய் தந்திட வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அன்பு இறைவா, குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நீர் திருப்பொழிவு செய்து 25 ஆண்டுகளாக ஆசீர்வதித்த எம் பங்கு தந்தைக்காக உம்மை மன்றாடுகிறோம். இவர் தீமைகளை தகர்த்தெறியவும் உப்பாகவும் உண்மைக்கு உயிர் கொடுக்கும் ஒளியாகவும் திகழவும் மனம் தளராமல் திருச்சபைக்கு நன்மை செய்யவும் நன்மையால் தீமையை வெல்லவும் உம்மை நாங்கள் இவரின் வாழ்விலே காணவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். For parents, loving Lord, we place the parents of our beloved parish priest, the desire to give their son for the vineyard of the Lord. Bless their sacrifice and continue to guide them in a special way during the season of Easter. Grant eternal rest to the Father's beloved Father. We pray to you, O Lord. For parishioners, eternal Father, we pray for our beloved parishioners. As we celebrate our family day, help us to bind all the families together in love, peace, and joy, which the risen Lord gave us during the season of Easter. Give the families the courage and grace to be a witness to your resurrection. We pray to you, O Lord. Lord, hear our prayer. தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒருக்கமாய் செபிப்போம். இறைவன் நம்மை மகிழ்ச்சியான குடும்பங்களாக உருமாற்ற உயிர்த்த ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள ஒருக்கமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த மன்றாட்டுகளில் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களே, ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இன்று நாம் நம்முடைய பங்கு தந்தைக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் மகாபலிபுரம் திருக்குடும்ப ஆலயத்தின் கட்டி எழுப்ப நாம் எடுக்கின்ற சிறப்பு காணிக்கை. எனவே நீங்கள் இந்த காணிக்கையை தாராளமாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
கோதுமை மணி போல மடியவே விருப்பம். உறவுக்காய் உயிர் தந்து வாழ்வதே விருப்பம். காலை நேர பனி போல மறையும் என் வாழ்வு. சுயநலத்தால் வீழ்ந்து மடிகின்றதே. குறையுள்ள உள்ளத்தை ஏற்பாயே. கரங்களை உயர்த்தி நான் பெற்றவை போல என் கரங்களை விரித்து நான் கொடுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி நான் பெற்றவை போல என் கரங்களை விரித்து நான் கொடுக்கவில்லை. சகோதர சகோதரிகளுடன் என்னிடமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையாரின் நலனுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு வரியும் மொழியும் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்திலுமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறேன் ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உமது மகிமையால் நிறைந்துள்ளன.
வருபவராசி பெற்றவரே, வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டுதம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள் நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் கொண்டாடுகிறோம். இவ்வழியினால் உளங்களிய திருவளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக வேண செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு
முதலாக புனிதமிக்க கன்னியம் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மனசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்களுடைய புதிய திருத்தந்தைக்காகவும், எங்கள் ஆயர் சார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரியம் சிறப்பாக வெள்ளி விழா நாயருடைய தந்தை அவருடைய ஆன்மா ஆண்டவர் இலைப்பாற்று அடைய மன்றாடுவோம். உமக்கு உகந்த விழாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு இது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக நமது ஆக்கிக் கொண்டு நம்முடைய குடும்பங்களை இன்னும் மகிழ்ச்சியின் குடும்பங்களாக மாற்ற இந்த ஒரு பங்கை நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னம் மிகுந்த அவருடைய ஆசிரால் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு திரு அவையாக உருமாற்ற இறைவன் நமக்கு இன்று இப்பொழுது அருளுமாறு கரங்களை உரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தை உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
ஆண்டுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரிழந்த திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியோடு துடைப்பால் முது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழைத்தி இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்ற கட்டளைகளில் கரு தோன்றி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. உயிர்த்தவர் மகிழ்ச்சியின் செய்தியை நமக்கு விதைக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் என்றும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம். என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடரத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இளையோர் குருக்களை வழிநடத்த குருக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நற்கருணை வழங்க வருவார்கள். எனவே முந்தி அடித்து வர வேண்டாம். நாம் அமைதியிலே நம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து ஜெபிக்கின்ற மக்களாக இருப்போம். எனவே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் குருக்கள் வருகின்ற பொழுது வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்ற மதத்தையோ சபையோ சார்ந்தவர்கள் இருந்தால் இருக்கின்ற இடத்திலிருந்து தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து இந்த திவ்ய திருவிருந்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாரும் இறைவா, விரைந்து வாரும்.
அனைத்திலும் ஓற்று நீரே. ஏக்கம் தீர்க்கும் ஆன்ம உணவே. ஏழை எம்மை மீட்க வாரும் ஒன்றில் ஒன்று ஆனவனே, முழுமுதற் கடவுள் இறைவனே. என்னை விட்டு வந்தவனே, சிலுவை சுமந்து மீட்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவனே, உயிரோடு உயிராய் கலந்திட நேரிட வாரும் இறைவா, விரைந்து வாரும். எங்கள் வாழ்வினை மாற்ற வாரும். ஆனை போல தவித்து நிற்கும் பாவி என்னோடு விருந்துண்ண துடிக்கின்றேன். உறவாய் கலந்திட நேர்ந்திட வாரும் இறைவா, விரைந்து வாரும். எங்கள் வாழ்வினை மாற்ற வாரும். வாரும் இறைவா, விரைந்து வாரும். வாழ்வினை மாற்ற வாரும். தேடும் பொருளில் பயனில்லை. தேடிய புகழில் நிறைவில்லை. வாரும் இறைவா, விரைந்து வாரும். எங்கள் வாழ்வினை மாற்ற வாரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக என் அருள்பணி நிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, கலக்கம் கண்டு